கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 19, 20, 21 3 அதிகாரங்களின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இது தாவீதின் சங்கீதம். தாவீது தன்னை சுற்றி இருக்கிற இயற்கை சூழல்களை அழகாக அறிந்தவர் என்று இதன் மூலமாக நாம் கற்று அறியலாம். இவருடைய மகனாகிய சாலமோன் புல் பூண்டு முதலியவைகளை கூட ஆராய்ச்சி செய்கிறவராக காணப்பட்டார். அந்த வகையிலே நாம் பார்க்கும்போது தாவீதும் தனது வாழ்க்கையிலே தன்னை சுற்றி இருக்கிற சகலவிதமான இயற்கை வளங்களையும் இயற்கையின் இயக்க சக்திகளையும் உணர்ந்தவராக, ஆராய்ச்சி செய்கிறவராக, ஆழ்ந்த தியான சிந்தனையிலே உடையவராக காணப்படுகிறார். அதைத்தான் நாம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. வேதத்திலே வானங்கள் என்று தமிழ் சொல் போடப்பட்டிருக்கிறது. யூனிவர்ஸ், அண்ட சராசரம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அண்ட சராசரங்களும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் வானம் என்றும், ஆகாய விரிவு என்பதுதான் ஸ்கை. அந்த ஆகாய விரிவு என்பது ஸ்கை, மேகத்தாலே கூடியிருக்கக்கூடிய அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுத்து விடுகிறார். அண்ட சராசரங்கள், அதற்கு கீழாக இருக்கக்கூடிய, அதாவது பூமியை தொடர்புபடுத்தக்கூடிய வானம், ஸ்கை, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயல்பான உலகமானது தேவனுடைய மகிமையையும் சிருஷ்டிப்பின் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறதாகவும், யூதாயா கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே தேவனுடைய மகத்துவத்தை காண்கிறார்கள். அதாவது யாகவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிப்பும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் அநேக அவிசுவாசிகளை பார்க்கும்போது அவர்கள் சிருஷ்டிப்பு என்பது மனிதனுடைய விதியை நிர்ணயிக்கும் ஒரு ஆற்றல் மிக்க தெய்வீக பொருள் என்று நினைக்கிறார்கள். மற்றவர்களோ, அதாவது சயின்டிஸ்ட், இன்றைய காலங்களில் அநேக அறிவு நிலை சார்ந்த பிள்ளைகள், அறிவியலை மட்டும் நம்புகிற மனிதர்கள் அது தற்செயலாக வந்தது என்று நம்புகிறார்கள். உண்மையான விசுவாசிகளோ இவ்வித கண்ணோட்டங்களை புறக்கணித்துவிட்டு தேவனின் எல்லா சிருஷ்டிப்பையும் பற்றி வேதாகமத்தின் வெளிப்பாட்டினை ஏற்றுக்கொள்கின்றனர். தேவன்தான் சகலத்தையும் படைத்தார் என்றும் தேவன்தான் அவைகளை இயக்கி கொண்டிருக்கிறார். அவரால் முடியும், அவர் சொல்ல அந்த இயக்கங்கள் எல்லாம் நின்றுவிடும், அப்படிப்பட்ட வல்லமையை தேவனுக்கு உண்டு என்று சொல்லி விசுவாசிகள், வேதத்தை நம்புகிறவர்கள் கற்று அறியக்கூடிய பாடமாக அமைகிறது, கருத்தாக அமைகிறது. நாமும் நமது வாழ்க்கையில இந்த இயற்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது தேவன்தான் இதை படைத்தார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பேரண்டம், அண்ட சராசரம் என்று சொல்லக்கூடிய இந்த பேரண்டத்தின் அமைப்பு, ஒழுங்கான இயக்கங்கள் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது உருவாக்கியவரின் மிக உன்னதமான ஞானத்தை அது வெளிப்படுத்துகிறது. மேலும் அது தானாக உருவாகவில்லை என்பதை உணராமல் இருக்க முடியாது. அது ஒவ்வொன்றும் ஒன்றை ஒன்று தொடர்புடையதாக காணப்படுகிறது. மனிதனை போன்று அவைகள் பேசாவிட்டாலும் பேரண்டத்தில் உள்ள விண்மீன்களும் கருந்துவாரங்கள் என்று சொல்லக்கூடிய பிளாக் ஹோல்ஸ் என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த சுற்று துவாரங்கள் ஒவ்வொன்றும் மின்காந்த அலைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை ஈர்ப்பு இழுப்பு சக்தியினாலே நிலைநிறுத்தி அந்தரத்திலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. பகலிலும் இரவிலும் எப்பொழுதும் எல்லா பகுதிகளிலும் வானங்கள் தேவனது ஞானத்தையும் வல்லமையையும் நற்குணத்தையும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. படைப்பு மிகவும் பிரம்மாண்டமானது, மிகுந்த ஞானத்திலானது, மிகவும் கலை உணர்வுள்ளது. டார்வினின் பரிமாண கொள்கை தவறு என்பதை இந்த வேத ஆராய்ச்சிகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. டார்வினுக்கு முன்பாகவே பிறந்திருந்த தாவீது அதை உணர்ந்திருந்தார் என்பதுதான் ஆச்சரியம். இன்னும் யோபுவும் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களெல்லாம் தனது புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சூரிய குடும்பம் என்பது சூரியனும் அதை சுற்றியுள்ள நீள்வட்ட பாதைகளில் வலம் வரும் கோள்கள். இவைகளை குறித்து 4-6 வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கிறது. சோலார் சிஸ்டம் என்ற ஆங்கிலத்திலும் கோள்களை பிளானட்ஸ் என்றும் நாம் படிக்கிறோம். சில கோள்களை சுற்றி வருவது சில துணை கோள்கள் இருக்கிறது, அவைகளுக்கு மூன்ஸ் என்று சொல்லுகிறோம், நிலவுகள் என்று சொல்லுகிறோம். இவை தவிர இன்னும் அநேக விண் கற்களும்
அடங்கிய ஒரு கூட்டு சுற்று சுழற்சி தான் இந்த அண்ட சராசரம் என்பது. அதிலும் சூரிய குடும்பம் இருப்பது என்பது ஒரு பால்வெளி மண்டலம் என்கிற ஒரு மண்டலத்தில் உள்ள கோள்களை மாத்திரமே நம்மால் எண்ணவே முடியாது. அப்படி பல எண்ணிக்கைக்கு அடங்காத பால்வெளி மண்டலங்களை உடையதுதான் இந்த அண்ட சராசரம். அப்பப்பா, இதை குறித்து நம்மால் விவரிக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு என்று சொன்னார். இந்த மணலத்தனையாய் வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று ஒரு சிறு பிள்ளையிடத்திலே கேள்வி கேட்டார்களாம். அப்பொழுது எனக்கு தெரியும் என்று அவள் சொன்னாலாம். எங்கே சொல்லு என்று கேட்கும்போது, இந்த பூமியிலே இருக்கிற மணலை எல்லாம் நீங்கள் எண்ணுங்கள், வானத்து நட்சத்திரத்தின் எண்ணிக்கை தெரிந்துவிடும் என்று சொன்னாலாம். எத்தனை அறிவான அந்த பதில் பாருங்கள். பூமியிலே எத்தனை மணல் துளிகள் இருக்கிறதோ அந்த துளிகளுக்கு ஒத்த நட்சத்திரங்கள், அந்த அளவுக்கு வானத்திலே நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாகவே இருக்கலாம் என்றே நான் சொல்லுவேன். ஏனெனில் அந்த அண்ட சராசரத்திலே ஒரு பால்வெளி மண்டலம், அந்த ஒரு பால்வெளி மண்டலத்திலே ஒரு சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்திலே ஒரு சின்ன பூமி. இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பப்பா, நம் தேவன் எவ்வளவு மேன்மையான படைப்புகளை படைத்திருக்கிறார். பூமி அனுதினம் சுழன்று கொண்டிருக்கிறது. அது ஒரு திசை துறங்கி மறு திசை வரைக்கும் சுழற்கிறது என்று சொன்னால் நாம் அதை சூரியன் தான் பூமியை சுழற்றுவிக்கிறது என்று நினைக்கிறோம். எல்லா கோள்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம். பூமி ஒரு நாளிலே தன்னைத்தானே சுற்றி 365 நாட்கள் சூரியனை சுற்றி வருகிறது. சூரியனும் தனது பால்வெளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய தனது மண்டலத்தோடு கூட சுற்றுகிறது. எண்ணிக்கை கடங்காத அநேக விண்கற்களும் கோள்களும் துணைக்கோள்களும் சுற்றி கொண்டிருக்கின்றன. இப்போன்றே சூரியனுக்கும் இருவித இயக்கங்கள் இருக்கின்றன. சூரியன் தன் அண்ட சராசரத்தை சுற்றி வருகிறது. சூரியன் தன் அச்சில் சுற்றுவதற்கு ஏறத்தாழ 25 நாட்கள் எடுக்குமா. ஒரு சுழற்சி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 25 நாட்கள் எடுக்குமா. அது ஆகாய விரிவில் தனது நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருவதற்கு எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆகுமா. அதனுடைய வேகம் என்று கணக்கிடும்போது ஒரு மணி நேரத்திற்கு 69,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் சுழறுகிறதாம், பயணிக்கிறதாம். இப்படி ஒவ்வொரு கோள்களும் தனது இயக்க பாதையிலே ஒன்றையொன்று ஈர்த்து ஒன்றையொன்று விடுவித்து இழுத்து சுற்றி கொண்டிருக்கின்றன. இவைகளைத்தான் தாவீது ஆராய்ந்து 1 - 6 வசனங்கள் வரைக்கும் சொல்லி இருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான இந்த படைப்பு, இந்த சிருஷ்டியை பார்த்து வியந்து எழுதியவர் அதை விட வியப்பானது வேதம் என்று சொல்லுகிறார். இந்த சுற்றுச்சுழற்சியிலே ஓடக்கூடிய இயற்கையிலே கூட குறைவுகள் இருக்கலாம், ஆனால் என் தேவனின் வேதத்திலே குறைவு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். இன்னும் அவருடைய கருத்துக்களை பார்க்கும்போது வேதத்தின் பண்புகளும் அதனால் உண்டாகக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும் சொல்லி எழுதுகிறார். இதை 7-8 வசனங்களிலே பார்க்கிறோம். வேதம் குறைவற்றது என்பது பண்பு, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்பது பலன், கர்த்தருடைய சாட்சி சத்தியம் என்பது பண்பு, பண்பு என்பது குணம். பேதையை ஞானி ஆக்குகிறது என்றால் அந்த சத்தியத்தை கடைபிடித்தால் நமக்கு உண்டாகும் பலன் ஞானி. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது, குறைவற்றது, சத்தியமானது, செம்மையானது. அதனால் அது நமக்கு கிடைக்கும் பலன் சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது, குறைவற்றது, சத்தியமானது, செம்மையானது, தூய்மையானது. நமது கண்களை தெளிவிக்கும். வேதத்தை வாசிக்க நமது அறிவு கண்ணும் ஆன்மீக கண்ணும் கூட வியப்பாய் தெளிவடையும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானதாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை நிலை நிற்க பண்ணுமாம். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையானதாம், அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறதா. அண்ட சராசரத்தோடு வேதத்தை ஒப்பிட்டவர் பூமியிலே இருக்கிற விலை மதிப்பற்ற பொருட்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த வேதம் பொன்னை காட்டிலும் மேலானது, பசும் பொன்னை காட்டிலும் விரும்பப்படத்தக்கது, தேனை காட்டிலும் சுவையானது. மனிதன் உணவுக்கு அடிமையானவன், பொன் பொருளுக்கு அடிமையானவன். இந்த 2க்கும் மேலானது வேதம் என்று சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த
வேதம் எனது ஆத்மாவை எச்சரிக்கிறது, எனது எண்ணங்களை வகையறுக்கிறது, திருத்துகிறது என்று சொல்லுகிறார். அந்த வசனம் என்னை மிகுந்த பலனினாலே நிரப்புகிறது. என் பிழைகளையெல்லாம் எனக்கு சுட்டி காட்டுகிறது. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறது என்று சொல்லி நிறைவாக அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறார். துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காரும். நான் உமது அடியான். என்னை அந்த பாவங்கள் ஆண்டு கொள்வதற்கு அனுமதியாதேயும். நான் உத்தமனாகி உம்மை போல உத்தமனாகி எனக்கு உண்டாகக்கூடிய அந்த பாதகத்திற்கு நீங்கி ரட்சிக்கப்படுவேனாக. என் கண்மலையே மின் மீட்பருமாகிய கர்த்தாவே, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம், என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானம் ரெண்டும் ஒன்னா உம சமூகத்தில் இருக்கட்டும். உள்ளொன்றும் புறமொன்றுமாய் இல்லாதபடிக்கு என் சொல்லும் செயலும், என் செயலும் சொல்லும், என் எண்ணமும் ஒருங்கே இணைந்திருக்க, அது உமது சமூகத்திலே பிரியமாயிருக்க உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இரண்டுமே ஒரே காலகட்டத்திலே எழுதப்பட்ட அதிகாரங்கள். அதாவது ஒரே நோக்கத்திற்காக எழுதப்பட்ட அதிகாரம். போருக்கு போகும்போது அந்த ராஜனை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்பி வைக்கும் இந்த பாடல் உண்டு. போருக்கு புறப்படும் சேனைகள் கிளம்பி செல்லும் போது ஆசாரியர்கள் அந்த சேனைகளை கண்டு ஆசீர்வதித்து வைராக்கியமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்களை உற்சாகமாக அனுப்பி வைப்பார். அதே வேளையிலே மக்கள், அந்த நாட்டின் மக்களும் மன்னனை வாழ்த்தி, சேனையை வாழ்த்தி, மன்னனின் யோசனைகள்லாம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தேவனாலே ஆசீர்வதித்து அனுப்புவார்கள். அந்த ஆசீர்வாத துதி பாடல் தான் இந்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். போர் என்பது ஆபத்து கிட்டி இருக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது தேவன் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவன் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பாராக என்றால் பாவிகளுக்கு தேவ ஞானம் அடைக்கலமாய் இருக்கிறது என்று அர்த்தம். தேவன் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரலோக ஆலயத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆதரிப்பாராக. போருக்கு செல்லும் போது நீ பலியிடுகிற காணிக்கைகளெல்லாம் தேவன் அங்கீகரிப்பாராக, பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உன் மனதின் விருப்பத்தையும் இந்த போரை குறித்தான ஆலோசனைகள் எல்லாம் தேவன் நிறைவேற்றுவாராக. நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தினாலே ஜெயக்கொடி ஏற்றுவோம். கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இரட்சிப்பை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நமது நம்பிக்கை ரதத்தின் மேலோ குதிரையின் மேலோ அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தினாலே நாம் மேன்மை பாராட்டுவோம், வெற்றியை பெறுவோம். நமது சத்துருக்கள் முறிந்தே விடுவார்கள், நாமளோ எழுந்து நிற்போம் என்று சொல்லி ஒட்டுமொத்த ஜனமும் இணைந்து ஜெபிக்கும் கூக்குரலோடு இந்த சங்கீதம் நிறைவு பெறுகிறது. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று ஏக சத்தமாய் ஒரே மனதாய் சொல்லி ஆர்ப்பரித்து ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து 21ஆம் சங்கீதமும் பாடப்படும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தேவன் நமது ஜெபத்தை கேட்டு நிச்சயமா இந்த காரியத்தை செய்வார் என்று ராஜா மகிழ்ச்சியாய் இருப்பாராம். நீர் அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி அவருடைய உதடுகளெல்லாம் தள்ளாதிருக்கிறீர். அவர் ஜெயித்து வரும்போது உத்தம ஆசீர்வாதங்களோடே நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இந்த 2 சங்கீதமும் கிட்டத்தட்ட மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை அதம் பண்ணி பிசாசின் ராஜ்யங்களை அழித்து தனது ராஜ்யத்தை நிலைநாட்ட, தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த அவர் எடுக்கும் பிரயாசங்களை குறித்தும் பிதாவாகிய தேவன் மணிமூடி சூட்டும் அந்த நாளிலே எப்படி வரவேற்பார் என்பதை குறித்தும் கற்பனையாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 21:4 அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நித்திய நித்தியமாய் கிறிஸ்துவுடனே நாமும் நம்முடனே கிறிஸ்துவும் வாழுவார். அந்த இரட்சிப்பு என்னும் மேன்மையை தந்தீர். மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு தந்திருக்கிறீர். அழியாத நித்திய ஆசீர்வாதத்திற்கு உள்ளவராக்குகிறீர். உமது சமூகத்திலே பூரிப்பாய் இருக்கிறோம். தாவீது ராஜாவும் இயேசு ராஜாவும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். உன்னதமானவரே, உம்முடைய தயவினால் அசையாதிருப்போம். உமது கை எங்கள் கையோடே இணைந்து சத்துருக்களை எல்லாம் எட்டி பிடிக்கும், உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், கடைசி கால நியாய தீர்ப்பை குறித்து 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உமது கோபத்தின் காலத்திலே அவர் இப்பொழுது அன்பும் தயவும் இரக்கம் பெருத்தவருமாய் இருக்கிறார். ஆனால் அவர் கடுங்கோபத்தின் காலம் ஒன்று உண்டு. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் தம்மை வெளிப்படுத்த வேண்டிய காலம் ஒன்று
ஒன்று உண்டு. அப்பொழுது துன்மார்க்கர்களை நித்திய அக்கினி பட்சிக்கும். மனுபுத்திரரில் அநேகர் பிசாசை பின்பற்றினபடினாலே அவர்களும் அழிந்து போவார்கள். 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவனையும் அவனுடைய கூட்டத்திற்கும் தேவன் பயப்படாமல் இலக்கு வைத்து அவருடைய முகத்திற்கு நேராக அம்புகளை எய்வாராம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். யூதர்களின் ஒவ்வொரு போரும் பரலோகத்திலே தேவனுக்கும் லூசிபருக்கும் இடையாக நடக்கும் போருக்கு ஒப்பிட்டுதான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த தீர்க்க தரிசன கற்பனை உலகத்திலே இந்த பூமியிலே நடக்கிற யுத்தங்களையெல்லாம் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தாவீது சென்ற இடமெல்லாம் ஜெயத்தை தந்தார் தேவன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது போல நமக்கும் வான மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு. தேவன் தந்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அந்த சாத்தானை ஜெயிப்போம். வெளிப்படுத்தல விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், மரணத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஜீவனை பாராமல் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக பிசாசானவனை ஜெயமெடுக்க நமக்கும் ஒரு எச்சரிப்பையும் அழைப்பையும் இந்த சங்கீதம் தருகிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.